லேடீஸ் அண்ட் லேடீஸ் ஒத்தையா வர போறீங்களா மொத்தமா வர போறீங்களா? இல்ல பொம்பளை வியாபாரம் பண்றியோ மாற்றலாம் நாலு போன் எடுத்தாலும் மாற்ற. என்ன கொண்டு உன்னால நிம்மதி இருக்க முடியாது. இன்னும் உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுன. பவானி அந்த வாத்தி ரொம்ப திரைக்க ஆரம்பிச்சிட்டான். செந்தில் பாலாஜியும் அப்புறம் அவரோட சகோதரர் அசோக் குமாரையும் வந்து போலீசார் தேடுறாங்க. வார்டனுங்க எல்லாத்தையும் அடிச்சு பீடி கஞ்சா போனு விட்டு மொத்த ஜெயிலுக்கே ரைடு விட்டான். உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் எப்பவுமே இருப்பான். தலைவரே பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சு. வருது வருது சுடலை வருது வருது வருது. 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். தம்பி வணக்கம். ஐயாரா கூடவே பிறக்காத அண்ணன். சாயந்தரம் என்ன நடந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ. என் கெரியர்ல நான் பார்த்த பெஸ்ட் கிரிக்கெட்டர் நீதான். தட் இன்க்ளூட்ஸ் பிரசன்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம். மணமேடையில் இருக்கவங்க எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு பழைய நினைவுகள்லாம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. அடா பாவி, நான் குழந்தையா இருக்கும்போது பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. என்னுடைய அன்பு தம்பி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். எனக்கு ஒரு ஆசை, ஐயா இந்த ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அண்ணனை விட்டு பிரியவே மாட்டேன். அண்ணன் கூடவே தான் இருப்பேன், அண்ணன் பக்கத்திலே தான் இருப்பேன். அவர் எங்க போனாலும் அவர் கூடவே தான் போவேன், பின்னாடியே தான் போவேன். அண்ணனுக்கு எடுப்பா துடுப்பா இருப்பேன். அண்ணனுக்கு இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. ஐயா என்னன்னு கேட்கிறாரோ எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடுறா. 150. என்னடா அரிசி மூட்டை தோசை கல்லு கடையில வேலை பார்க்கிற ஆள் முதல் கொண்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. காரோட பிரேக் வேலை செய்யல போல. என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ பிரேக் போச்சு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க பயந்துட்டு குதிச்சிட்டீங்களா? ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு 70 வருஷமாவது இருக்கிற மாதிரி யோசிக்கணும். நான் 100 வருஷமா யோசிச்சிருக்கேன். அதை 200 வருஷமாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க என்னங்க மூஞ்ச பக்கற பாரு, அப்படி மாதிரியா இருக்கடா அப்படியே. ஐயா என்னங்க எப்படி இருக்கீங்க? இந்த வண்டியில அப்படி என்ன விசேஷம்? பாப்பா சில பேர் சொல்றாங்க நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. 45 வருஷமா விட்டுட்டு போயிட்டேன்னு அர்த்தம். நாங்க விட்டுட்டு போற ஆள் இல்ல. 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்ய போறோம்னா அதுதான் எங்கள் அரசியல். 5 வருடத்துக்கு ஒரு நடக்குது, அதுலயும் நாங்க இருப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அரசியல்வாதியானா இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் அரசியல்வாதியோ அந்த கூட்டத்தில் நானும் அரசியல். ஐயோ கடவுளே. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.